இப்போ ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கு அந்த டாக்டர்ஸ்லாம் இப்போ சென்ட்ரலோட டாக்டர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை? நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெரி நைஸ் சென்சிபிள். அந்த நியூஸை படித்து நுண்ணியமான ஒரு கேள்வி. இந்த பதில் என்னன்னா, இஸ் ஆஸ்கிங் வாட் வில் ஹேப்பன் டு டாக்டர்ஸ் செட்டில் த பிரசிடென்ட் ஆஃப் ட்ரம்ப். இப்போ அவங்க பண்ணுற மாற்றங்களில் ஆல்ரெடி உள்ள செட்டில் ஆன டாக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்காது. ஆனால் நம்ம பசங்க, ஆயிரக்கணக்கான பசங்க இந்த ரெசிடென்சி ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது இந்த ரெசிடென்சி முடித்து அவங்க அங்கே செட்டில் பண்ணணும். நிறைய பேர் அதில் வந்து அந்த விசா கன்வெர்ட் ஆகிட்டப்பறம் தான் அங்கே செட்டில் ஆகும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட வந்துக்கோ, படிச்சுக்கோ, படிக்கிறது அங்கே வேலை செய்கிற மாதிரி தான். அந்த டைமில் முடிக்கும்போது நீ திருப்பி ஊருக்கு போ, இங்கே நீ தங்க முடியாதுங்கிற ஒரு அந்த நிபந்தனையை அவங்க கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே physicians of Indian origin is a huge group which is pushing to try to prevent that, because we make up the bulwark of the workforce. நீங்கள் இங்கிலாந்து எடுத்தாலும் சரி, யூகேல எடுத்தாலும் சரி, அமெரிக்கா எடுத்தாலும் சரி, இந்த ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாக்டர்ஸ் ரிமூவ் பண்ணால் இட் வில் கொலாப்ஸ். ஸோ அப்படி இருந்தும் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போயிடுங்க, இங்கே செட்டில் ஆகாதீங்கிறது அவங்களுடைய பாயிண்ட். நம்ம பசங்க இங்கேருந்து படிச்சுட்டு போகிறது அமெரிக்காவுக்கு போகிற. if you look at the people who go to America, 80-90% plus அங்கே செட்டில் ஆகிடும். they will settle. whereas UK, like me, I spent 5 years. we came back. ஸோ UK போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அங்கே போய் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கும் ஒரு பெரிய கேள்வி. இனிமேல் நம்ம அங்கே போய் அங்கே படிக்கலாம்னு நினைக்கிற ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய கேள்வி. அப்போ தான் இது மாதிரி ஒரு குளோபல் ஓவர்சீஸ் குரூப் கிட்ட பேசினா, இல்லை இங்கே போனால் இந்த பிரச்சனை வரலாம், ஒரு ஜிபிஎஸ் மாதிரி, அதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல போய் படிங்க, அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களோட அட்வைஸ் இருக்குது. கேன்சர் மெடிசன் பார்த்தீங்கன்னா கேன்சர் அதிகமாக இந்தியாவில் அதிகமாக கேன்சர் வெரைட்டி ஆஃப் கேன்சர். கரெக்ட். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்ராடில் நம்ம இந்தியன் டாக்டர்ஸ் ஃபாரின் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கவர்மெண்ட் கொடுத்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் இங்கே வர வச்சு கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குட் கொஸ்டின் பிரதர். வெளியூரில் வந்து கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஆட்களோட கம்மி. அது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆக்சுவலாக நீங்கள் கேட்குற கேள்வியில் வந்து லைஃப் சயின்ஸ் மானிடையல் இருக்குது. எந்த வியாதிகள், நான் ரீசெண்டாக கூட டெல்லியில் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், எந்த வியாதிகள் அதிகரிக்குதோ அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை நாங்கள் 80 வருஷமாக 4 கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் தான் வருவோம், ஆனால் அப்போ 40 பேஷண்ட் இருந்தாங்க, இப்போ 40,000 பேஷண்ட் இருக்காங்க. அதே 4 கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் எவ்வளோ பேர் பார்ப்போம். ஸோ தேவைப்பட்ட அந்த பிரிவுகளில் அணிகளை வந்து நம்ம பெருசாக்கி விரிவு செய்து அதுக்கேற்ற போல் சிறப்பு நிபுணர்களை வந்து வளர்த்து விட்டோம்னா பாப்புலேஷன் நல்லது. ஆனால் எல்லார்ட்டும் நான் ஒன்று சொல்லுவேன், இந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்னையில் நடந்தாலே போதும், சென்னைக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கும் 2 மடங்கு வித்தியாசம் இருக்குது கேன்சர் இன்சூரன்ஸ். ஏன் அது மாதிரி வாய் நீங்கள் பாருங்க, இங்கே வந்து இந்த எல்லாம் ட்ருன்னு சத்தம் போட்டு மோட்டர் ரைட் பண்ணால் கெத்தாக இருக்கும். கெத்தாக இருக்கும்போது அந்த எக்ஸாஸ்ட்லேருந்து இவ்வளோ கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் வரும். அதை பற்றி பேசினா பாயோண்டாம்பாங்க. ஆனால் அந்த அப்பாவுக்கு அதே வந்து ஒரு லங் கேன்சர் மூச்சு எடுத்து லங் கேன்சரோட வந்து ரத்தம் கைக்கிட்டு வந்து அப்போ பாயோண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே. அந்த லெவலில் நம்ம யோசிக்கணும். மாலிகுலர் லெவலில் நம்ம ஒவ்வொரு வாட்டி மோட்டர் பைக்கை ரெவப் பண்ணும்போது, டீசல் என்ஜின்ஸை போட்டு தாக்கும்போது, அல்லது பெட்ரோல் ஸ்மோக்ஸ் விடும்பொழுது, ஸ்மோக் பண்ணி வெளியில் போடும்பொழுது சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கேன்சர் ரிஸ்க் ஏறிக்கிட்டே இருக்கு. கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அட்டல் எவ்ரிபடி நம்ம உடம்புல எங்கெல்லாம் கழிவு பாதைகள் இருக்கோ, உடம்பு என்ன சொல்றது, இது முன்னால் கேன்சர் வரும் போகிற வழி அது கேன்சர் பண்ணிட்டு மூச்சு விடுறோம். கழிவு பாதை நம்ம எடுக்கிற சிகரெட்டு, நம்ம சென்னையில் நடந்தாலே சிகரெட் பிடிக்கிற மாதிரி தான், டெல்லியில் நடந்தால் 10 சிகரெட் பிடிக்கிற மாதிரி அந்த இம்பேக்ட் வெளியே போகுது. ஸோ மூக்கில், வாயில், இந்த வாயு பாதை எல்லாத்தையும் கேன்சர் இன்க்ரீஸ் ஆகும். அல்லது நம்ம சாப்பிட்ற ப்ராசஸ்ட் ஃபுட், பர்கர், பீட்சா போன்ற ரபிஷ் எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சிறுநீரில் போகுது. பிளாடரில் கேன்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அல்லது மலத்தில் போகுது, மலக்குடல் கேன்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. உடம்பு வேணாம்னு சொல்லி தள்ளுறதெல்லாம் கேன்சர் ஆகுது. நான் எல்லாருமே டாக்டர் அந்த விஷயம் அப்படி தான் சொல்லுவேன். ஏப்பா இதை சாப்பிட்டு அப்புறம் கஷ்டப்படணும், சாப்பிட்றதுலாம் அதுக்கு சாப்பிடாம இருக்க வேண்டாம். ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட வேண்டாம். நம்ம எல்லோரும் ஸ்மோக்கிங் வேண்டாம், ஆல்கஹால் கொஞ்சமாக. அது பாரதியார் அழகாக சொன்னார். இந்த குளோப் பார்க்கும்போது தான் சொன்னேன், பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம இந்திய நாடு, பாரத நாடு. நம்ம இங்கே வந்து எல்லாம் பாருக்குள்ளே தானே நல்ல நாடாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து நம்ம நாட்டோட நட்பு காட்டுற
ஒரு இங்கிலாண்டோ அல்லது ஒரு பிலிப்பீன்ஸோ ஒரு ஆஸ்திரேலியாவோ நம்ம இருக்கலாம் rather than Canada. This is my little nationalist Here he my shows leaning. some skin effect, please sir. Please. Yeah, no, I just want to come to a point. We're talking about students going away and coming back. Student goes away for 1 year and leaves that country and comes back to India. Student gets a job. Most countries offer a 2-year stay back. At the end of the 2-year stay back, they come back. Or they get a job and then they can move on. Some countries become a citizen. And then they get married. Then they have children. When the child reaches 4 years of age, where is that child going to get educated? Average length of a student in Ireland and the UK abroad is 11 years. Because that 11th year, your child is probably 4 or 5. I then go back to my home country. Plus my parents are getting older and I have to look after all those social demographics come in. And that pulls them back. So some stay abroad. The perception is 80% of Indian students who go to the UK come home. 80%. So the perception might be seen that they go and they never come back, but they do come back. They'll stay for 2-3 years. Bit of experience, which you don't get here, and they come back. And they bring that back with them, and they bring that wealth of knowledge, as you know, with I mean, medical I spent world. Good takeaway. Yeah, Now question to exactly. Supriya ji. Yes. How do you feel that emotional bondage plays a major role for the students, those who are getting up their enrollment for the overseas? Overseas, first they have an idea that it is something like a boom, they want to get there, they want to stay there. But once they get into that place, they feel that they want to gain knowledge over there, and to a certain extent, as Sir says, they want to come back. So they have an intuition that, because I'm already interacting with the students regularly, so they initially, when they are in the 12th standard, they have an idea, I want to acquire knowledge, I have to do something, I have to do something in a different way. It's not that everyone does. So they, in that way, they want to go there. But once they get into that mood, but where they gain knowledge, but they work there and they will gain knowledge about it, and then they want to come back actually. One more quick question, ma'am. Yes. What do you feel students are forcing the parents to go to abroad, or parents are forcing No, we cannot say they are forced, because nowadays the students are very smart enough. They take their own decisions. Yeah. So Because they- no one can, because we cannot guide a 12th standard students to take up a group also. Because they have their own destination now and they are working towards that destination. So now the only thing what we have to do is we have to give a pathway where they can achieve their destination properly. I Otherwise, it's a precious change vouch, now. ma'am, because last 2-3 weeks, so whoever walk-ins here, they don't bring their parents. Now, That's what. They decide over here, desk, and then they call to their parents. Yes. 14 years ago when I started up in Nungambakum, students would come in, they had no idea of the world. They didn't know where the USA was. Geography did not exist. Okay? They didn't know what they want to study. A student will come in here and you'll have that, I want to study X at Y university in Z country. They've already decided. That's true. Yes. That's- Exactly. Before, and that's the difference in even that 20 years back, Yeah. when I was in the same field,